ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். நவராத்திரியின் 2வது நாள் அஷ்டலக்ஷ்மி ரூபங்களிலே நாம் வழிபட வேண்டிய லக்ஷ்மியானவள் தைரியலக்ஷ்மி. தைரியலக்ஷ்மிக்கான தியான ஸ்லோகம். சிம்ஹாசனே சமாசீனா சர்வாயுத சமன்விதா தைரியலக்ஷ்மி ருதாராங்கா கரோது விஹ்ருதிம் ஹிருதி. தைரியலக்ஷ்மியானவள் ஆச்சரியமான சிம்ஹாசனத்திலே வீற்றிருப்பாளாம். அவளுடைய திருக்கரங்களிலே ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் என்று அனுபவிக்கிறார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. பிராட்டி ஆயுதங்களை வைத்து பிரயோகப்படுத்தி சம்ஹாரம் எல்லாம் செய்வதில்லை. பிறகு எதற்காக இந்த ஆயுதங்கள் அப்படின்னு கேட்டா, ஆயுதங்களுக்கு இவள் அழகு சேர்ப்பாள், அந்த அழகை பக்தர்கள் எல்லோரும் சேவிப்பார்கள் அப்படிங்கிற அனுபவத்துக்காகவே இவள் ஆயுதங்களை தரித்துள்ளாள் என்று தெரிகிறது. இந்த பிராட்டியானவள் மிகவும் அழகாக இருப்பாள் என்கிறார் சுவாமி. தைரியலக்ஷ்மி உதாராங்கா என்று சப்தம். உதாராங்கா என்றால் ஒரு பெண்மணிக்கு என்ன என்ன அழகெல்லாம் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி பொருத்தமான அவயவ அழகும் சமுதாய அழகும் உடைய பெண்மணிக்கு உதாராங்கா என்று பெயர் உண்டாம். அப்பேற்பட்ட உதாராங்காவாக இந்த தைரியலக்ஷ்மி விளங்குகிறாள். அவளை எப்பொழுதும் நாம் மனதால் தியானிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. இப்பொழுது இவளை அழகு என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு தைரியம்தான் அழகு. அதனால் எப்பொழுதும் மனதிலே தைரியலட்சுமியை நாம் கொண்டோமானால் தைரியம் தானாக வந்துவிடும் என்கிற கருத்து சுவாமியினுடைய திருவுள்ளத்தில். இது தைரியலட்சுமி விஷயமான தியான ஸ்லோகம் ஆச்சு. இதற்கு மேலே தைரியலட்சுமி விஷயமான திருநாமம் என்ன? ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியின் 36வது திருநாமம் தீப்தா என்கிற திருநாமம். இந்த தீப்தா என்கிற திருநாமம் வேதவதி தேவியினுடைய கதையை நமக்கு குறிப்பிடுகிறது. வேதவதி தேவியானவள் குஷத்வஜ மகரிஷியினுடைய புத்திரியாக அவதாரம் செய்தாள். சாக்ஷாத் வேதமே ஒரு பெண்ணாக வடிவெடுத்து வந்தது போல் இந்த பெண்மணி இருந்தாளாம். எம்பெருமானையே திருமணம் புரிய வேண்டும் என்று இவளுக்கு ஆசை. அதற்காக தவம் இருந்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் ராவணன் இவளுடைய தபஸை கலைக்க வந்தான். அப்பொழுது இவளுடைய கூந்தலானது கத்தியாக மாறி அவனுடைய கையை வெட்டியது. அத்தகைய தைரியசாலியான பெண்மணியாக இவள் விளங்கினாள். அது மட்டுமில்லை, இந்த ராவணன் இந்த மாதிரி தன்னுடைய தபஸை பங்கம் செய்து விட்டான் என்று எண்ணி தன்னைத்தானே அந்த தபஸினுடைய ஜுவாலையிலே அந்தர்தானமாக்கி கொண்டாள். அடுத்ததொரு பிறவி எடுத்து அவள் ராவணனுடைய சம்ஹாரத்துக்கு காரணமாகவும் அமைந்தாள். ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டத்திலே ஒரு கதை வருகிறது. வேதவதி தேவியானவள் பஞ்சவட்டியில சீதையும் ராமனும் இருந்த பொழுது சீதையினுடைய வேஷத்திலே ராவணனால் அபகரிக்கப்பட்டு லங்கைக்கு சென்று ராவணனுடைய மாய்தலுக்கு காரணமாக ஆனாள் என்கிறது கதை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால், பெண்களுக்கு தைரியம் மிகவும் முக்கியம். தைரியம் இருந்தால் தீபம் போல் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள் பெண்கள் எப்பொழுதும். அதனால் தீப்தா என்று தைரியலட்சுமியான பிராட்டிக்கு ஒரு திருநாமம் உண்டு என்பதே இதனுடைய பின்னணி கதை. ஆக தைரியலட்சுமியை வழிபட இந்த தியான ஸ்லோகத்தையும் தீப்தா என்கிற திருநாமத்தையும் இன்றைய தினம் நாம் பலமுறை ஜபிப்போம். தீப்தாயை நமஹா.